அதிகாலை ஈரானின் முக்கிய பகுதிகளில் நிகழ்ந்த மர்ம வெடிப்புகள் உலகையே அதிர வைத்துள்ளது. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முடிவுக்கு வந்ததாக அறிவிக்க, மறுபக்கம் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது, ஈரானில் நடந்த மர்ம வெடிப்புகளின் பின்னணி என்ன? அமெரிக்கா ஏன் திடீரென பின்வாங்குகிறது? இஸ்ரேல் அமெரிக்கா இடையே வெடித்துள்ள மோதல், ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம், உலக பொருளாதாரத்திற்கு ஏற்பட போகும் ஆபத்து. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நண்பர்களே, அமெரிக்கா ஒரு பக்கம் போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது, ஆனா ஈரான்ல குண்டு வெடிச்சுட்டே இருக்கு. இஸ்ரேலோ யாரையும் கேட்காம தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உலகப் போர் வாசல் வரைக்கும் நாம வந்துட்டோமா? என்ன நடக்குது வளைகுடா நாடுகள்ல? அதிகாலையில விடியறதுக்கு முன்னாடி தெற்கு ஈரானோட முக்கியமான இடங்களான கெஷ்மு தீவு, பண்டார் அப்பாஸ் மற்றும் ஹோர்முஸ்கான் மாகாணத்தில் இருக்கிற சிரிக் பகுதிகளில் வரிசையா பல குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதா தகவல் வந்திருக்கு. குட்டி குட்டி ட்ரோன்களையும் உளவு பார்க்கிற ட்ரோன்களையும் சுட்டு தள்ளுறதுக்காக அவங்க ஊர் வான் பாதுகாப்பு படை களத்துல இறங்குனத அந்நாட்டு அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. கெஷ்மு தீவுல பெருசா எந்த சேதமும் ஆகலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பாரசீக வளைகுடா பகுதியில போய்கிட்டு இருந்த சிஜிஎம் சான் ஆண்டோனியோங்கிற பிரான்ஸ் நாட்டு சரக்கு கப்பல் மேல ஏதோ ஒண்ணு வந்து மோதி இருக்கு. இதுல கப்பல்ல இருந்த ஊழியர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முடிவுக்கு வருகிறதா? ட்ரம்ப் என்ன சொன்னாரு? ஈரானோட ஏவுகணை மற்றும் கடற்படை பலத்தை காலி பண்றதுக்காக 2026 பிப்ரவரி 28 ட்ரம்ப் அரசு ஆரம்பிச்ச ஆபரேஷன் எபிக் ஃபியூரி பத்தி முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள் வர்ற அதே நேரத்துல தான் இந்த குண்டுவெடிப்புகளும் நடந்திருக்கு. மே 6 பிரசிடென்ட் ட்ரம்பும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் இந்த ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சாங்க. ஈரானோட ராணுவ கட்டமைப்புல 85% அழிச்சிட்டோம், இதனால எங்க மெயின் டார்கெட்டை முடிச்சிட்டோன்னு அவங்க சொன்னாங்க. தாக்குதல் முடிஞ்சதுன்னு சொன்ன சில மணி நேரத்திலேயே ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அமைதி உடன்படிக்கைக்கு ஈரான் ஒத்து வரலனா விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அமெரிக்கா இன்னமும் ஈரானோட துறைமுகங்களை சுத்தி வளைச்சு முடக்கி வச்சிருக்காங்க. இத மார்க்கோ ரூபியோ தற்காப்பு நடவடிக்கைன்னு சொல்றாரு. புவிசார் அரசியல் மற்றும் இஸ்ரேலோட நடவடிக்கைகளை பத்தி பாக்குறப்போ, ட்ரம்ப் எபிக் ஃபியூரி முடிவுக்கு வந்ததுன்னு அறிவிச்ச உடனே வெளியான சமீபத்திய ரிப்போர்ட்ஸ்ல இஸ்ரேல் பதற்றத்துல இருக்கு அப்படின்னு வர்றதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்கா சண்டைய நிப்பாட்ட நினைக்கிறதும் ஆனா இஸ்ரேலோட லட்சியம் வேறையா இருக்கிறதும் தான். அதனால இஸ்ரேல் தான் அந்த மர்ம தாக்குதல்களை ஈரான் மேல நடத்தி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லா தரப்புலையும் எழுந்திருக்கு. அமெரிக்கா கொஞ்சமா அடங்கி போனாலும் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவோட வாளை முறுக்கி முறுக்கி உசுப்பேத்திட்டே இருக்கும் போல. அதனாலதான் இஸ்ரேல் விடாம அவங்க குறி வச்ச இடங்கள்ல தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மே 6 அன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல பெய்ரூட்ல இருந்த ஹிஸ்புல்லாவோட ராத்வான் படையோட முக்கிய கமாண்டர் மாலிக் பலூட் கொல்லப்பட்டிருக்காரு. ஏப்ரல் மாசம் பாகிஸ்தான் முன்னின்று செஞ்சு வச்ச அந்த 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போ ரொம்ப பலவீனமா இருக்கு. பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வேலையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பகுதி இப்போ டபுள் பிளாக்ல சிக்கி இருக்கு. அமெரிக்கா ஈரானை முடக்கி வச்சிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் பாரசீக வளைகுடாவை தடுத்து வச்சிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தி மூடுனதால பயங்கரமான எரிபொருள் தட்டுப்பாடு உலகம் முழுவதும் பரவிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அங்க என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியல. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் தடைய மீறி போக முயற்சி செஞ்ச ஈரானோட ஆயில் டேங்கர் கப்பல் மேல அமெரிக்க படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்காங்க. ஈரானோ அதிரடியா அமெரிக்க போர்க்கப்பல்களை மூக்கடிச்சிருவோம்னு காட்டமா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோ நாங்க எந்த விதமான மோசமான விளைவுகளுக்கும் தயாராதான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா வளைகுடா பகுதிகளில் ஒரு பெரும் போர தொடங்குறதுக்கு எல்லா தரப்பும் தயாராயிட்டு இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. 2 பக்கமும் வாளை முறுக்கிட்டு நிக்கிறத பார்த்தா இது அமைதி பேச்சுவார்த்தையில முடியுமா இல்ல பெரும் போர்ல முடியுமான்னே தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் செய்யறது சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.